எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே பெர்மனண்டா போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டா நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதுல வந்து நீங்க தமிழ்லயே வந்து எக்ஸாம் எழுதினாலும் எழுதிக்கலாம். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீங்க தமிழ்ல எக்ஸாம் எழுதிக்கலாம். இல்லைன்னா இங்கிலீஷ், மலையாளம் அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயுமே எக்ஸாம் எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க மேத்ஸ்ல வீக்கா இருந்தீங்கனாலுமே பிரச்சனை இல்லை. மேத்ஸ் படிக்காமலே கூட இதுல நீங்க உங்களால போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இது. ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க. ஓகே, வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், மற்ற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 80 நாளுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இதை நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. அடுத்ததா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, நீங்க அப்ளை பண்றப்போ நடுவில் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான பாயிண்டை பத்தி நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அப்ளை பண்றப்போ நடுவுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல யாரெல்லாம் எஸ் கொடுக்கணும், யாரெல்லாம் நோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க யூஆர் இடபிள்யூஎஸ்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகாது. உங்களுக்கு வந்து எஸ் நோ கொடுக்குற மாதிரி இருக்காது. யூஆர் இடபிள்யூஎஸ் தவிர்த்து நீங்க ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ அந்த மாதிரி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் நோ அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் கேட்கும். அதுல நீங்க யாரெல்லாம் எஸ் கொடுக்கணும், யாரெல்லாம் நோ கொடுக்கணும் அப்படின்னா 2/8/2000 முன்னால பிறந்தவங்க எல்லாருமே எஸ் கொடுத்துருங்க. 2/8/2000 அப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே நோ கொடுத்துருங்க. சிம்பிள். ஓகே, இப்படி ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி கொடுத்தாதான் உங்களை எல்லா போஸ்ட்டுக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க, எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. உங்களுக்கு இதுல நிறைய பாயிண்ட் இருக்குது, நான் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அதுக்கே தனி வீடியோ போடுற மாதிரி ஆயிரும். ஸோ இப்போதைக்கு நீங்க இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க பிறந்திருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தீங்கன்னா நோ கொடுங்க. ஓகே, அடுத்ததா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு பெர்மனண்டா தமிழ்நாட்டுல போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல இத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, எத்தனை போஸ்ட் இருக்குதோ, எத்தனை ஸ்டேட் இருக்குதோ, எந்தெந்த போஸ்ட்டை வந்து எந்தெந்த மாதிரி பிரிச்சிருக்காங்களோ அத்தனை போஸ்ட்டுக்குமே நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். நான் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, என்னால வந்து கர்நாடகா வேகன்சிக்கோ இல்லைன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய வேகன்சிக்கோ கொடுக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் தான். நீங்க எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து டெல்லியில இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியில தான் போஸ்டிங் போடுவாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்காரர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க எந்த ஸ்டேட்டுக்காரரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க உங்களுக்கான போஸ்டிங். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் ஒரு சில பாக்ஸ்ல வந்து தமிழ்நாட்டுக்கான வேகன்சி, அதுக்கான கோடு என்னவோ அதை வந்து நீங்க கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டுல போஸ்டிங் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து ஒருவேளை மிஸ் ஆகுது அப்படின்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அந்த ஸ்டேட்டோட கோடை வந்து கொடுக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இல்லாட்டிலையும் நம்ம பக்கத்து ஸ்டேட்லயாச்சும் இருப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அதை நீங்க அடுத்து கொடுக்கணும். ஓகே, அடுத்ததா நீங்க ஒருவேளை எதுலயும் செலக்ஷன் ஆகலாட்ட கூட அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் ஒரு போஸ்டிங் கிடைக்கணும்ல. நீங்க கொஞ்சம் கம்மியான மார்க் எடுத்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் கிடைக்கல, அப்போ வேற எங்கேயாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா அதையும் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அட்லீஸ்ட் வேலை கிடைக்கணும், அதுதான் நம்மளுக்கு அல்டிமேட் எய்ம். ஸோ அப்படிங்கிறப்போ அதை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னால ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கோடையும் நீங்க ஃபில் பண்ணிருங்க, மொத்த பாக்ஸையுமே வந்து ஃபில் பண்ணிருங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு இவ்வளவு மட்டும் போதும், மற்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஒரு இடத்துல எக்ஸுங்கிறத டைப் பண்ணிட்டு நீங்க வெளியில வந்தாலே மற்ற எல்லாமே வந்து எக்ஸுங்கிறது ஃபில் ஆயிரும். நீங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்எக்ஸ்ன்னு போட வேண்டாம். ஸோ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எனக்கு இவ்வளவுதான் ப்ரிஃபரன்ஸ், தமிழ்நாட்டுடைய 3 போஸ்ட்டுக்கு மட்டும் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், எனக்கு மற்றெல்லாம் தேவையில்லை, அப்படி பண்ணனாலும் நீங்க பண்ணலாம். எம்டிஎஸ்க்கு மட்டும் கொடுக்குறேன், ஹவில்தார் தேவையில்லைன்னா அப்படியே நீங்க பண்ணலாம். இல்ல ஹவில்தார் எம்டிஎஸ் 2க்கும் சேர்த்து கொடுக்குறோம்னா அப்படியே நீங்க பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது, புரியல அப்படின்னா நான் என்ன மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்கணும், இந்த பாக்ஸ்ல இந்த நம்பரை ஃபில் பண்ணுங்கன்னு நான் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணா கூட போதுமானது. ஓகேவா? இப்போ நான் வந்து எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கேன்.
அடுத்து சவுத்தில் இருக்கக்கூடிய கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா அந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாம் வந்து அடுத்தடுத்து கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ நான் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் கிடைச்சிரும். ஓகே. இல்ல நான் அடுத்ததும் தெளிவா கொடுக்கணும், நான் வந்து என்னோட டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் என்னவோ அதை கொடுக்கணும். ஏன்னா தமிழ்நாடோட பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கேரளாவும் வரலாம், கர்நாடகாவும் வரலாம், ஆந்திராவும் வரலாம். ஸோ உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குமோ, ஒருவேளை தமிழ்நாடு இல்லைன்னா அடுத்து உங்க ஊருக்கு பக்கத்துல எந்த ஸ்டேட் வருதோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நீங்களா பார்த்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல 85வது பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே. நோட்டிபிகேஷனுக்கான பிடிஎஃப் எஸ்எஸ்சி வெப்சைட்லயும் இருக்குது, நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் இருக்குது, நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். அதுல 85வது பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் அது எந்த ஸ்டேட்ல இருக்குது அதுக்கான கோட் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ தமிழ்நாடு புதுச்சேரியில இருக்கக்கூடிய எம்டிஎஸ் போஸ்டுக்கான கோடு 62. அதுக்கப்புறம் சென்னையில இருக்கக்கூடிய ஹவில்தார் சிஜிஎஸ்டிக்கான கோடு 57. சென்னை ஹவில்தார் கஸ்டம்ஸ் போஸ்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா 59. ஸோ இப்போ இதுல ஹவில்தார் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறவங்க ஹவில்தாரோட போஸ்ட் கோடை கொடுக்காம எம்டிஎஸ் போஸ்ட் கோடை மட்டும் கொடுக்கலாம். இல்ல எனக்கு ரெண்டுமே தேவை அப்படிங்கிறவங்க நீங்க ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன்ல கொடுத்துடலாம். ஓகே. இப்போ அதுலயும் எனக்கு ஃபர்ஸ்ட் எம்டிஎஸ் தேவைன்னா நான் ஃபர்ஸ்ட் 62 கொடுப்பேன். அடுத்து இந்த ஹவில்தார்ல 2 இருக்குது சென்னையில, அப்ப அடுத்து வந்து நான் 57, 59 இந்த மாதிரி கொடுப்பேன், இல்லைன்னா 59, 57 அந்த மாதிரி கொடுப்பேன். ஓகே. அடுத்து வந்து எனக்கு என்னோட ஸ்டேட் பக்கத்துல வந்து கேரளா இருக்குது அப்படின்னா என்னோட டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இப்போ வந்து நீங்க தென்காசி இல்லைன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அந்த பார்டர்ல வந்து கேரளா தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து 68 அப்படிங்கறத அடுத்து கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்களாவே கொடுக்கறதா இருந்தா இப்படி யோசிச்சு கரெக்டா இந்த ஆர்டரை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்ளை பண்றப்ப கொடுங்க. ஓகே. இல்ல எனக்கு இந்த அளவுக்குலாம் டைம் இல்லை, நீங்க கொடுக்கறதே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து தமிழ்நாட்டுல போஸ்டிங் கிடைக்கும், அது மிஸ் ஆனா சவுத்துல போஸ்டிங் கிடைக்கும், அது மிஸ் ஆனா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். அதுவும் எம்டிஎஸ்க்கு மட்டும் அப்ளை பண்றாங்க, ஹவில்தார் போஸ்டிங் அப்ளை பண்ணல, எம்டிஎஸ்க்கு மட்டும் அப்ளை பண்றவங்க வந்து இந்த ஆர்டர்ல கொடுங்க. ஓகே. நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க வந்து இதே ஆர்டர்ல ஹரிசாண்டலா தான் கொடுக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட், அடுத்து இந்த போஸ்ட், நீங்க இப்படி எண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, இப்படி போகணும். இப்படி போயிட்டு அடுத்து 2வது ரோ இது. ஓகே. ஸோ இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அப்ளை பண்றப்போ இப்படியே இந்த நம்பரை காப்பி பண்ணிருங்க, வேற எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம். அதுவே நான் ஹவில்தார் எம்டிஎஸ் ரெண்டுக்கும் சேர்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஆர்டர்ல கொடுங்க. ஓகே. இதுல எல்லா பாக்ஸுமே ஃபில் ஆயிருக்கும். ஸோ இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படியே இந்த நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே. எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க அப்ளை பண்றது ssc.gov.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட்ல பண்ணனாலும் பண்ணலாம், இல்லைன்னா மை எஸ்எஸ்சின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஓகே. இந்த ஆப்ல பண்ணனாலும் பண்ணலாம். இது வந்து ஆண்ட்ராய்டு ஆப் தான். இப்போ இந்த ஆப் வந்து நீங்க ஒருவேளை வெப்சைட்ல பண்ணாலுமே நடுவுல ஒரு ப்ராசஸ் வந்து இந்த ஆப் மூலமா தான் பண்ற மாதிரி இருக்கும். அதனால எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல்ல மை எஸ்எஸ்சி அப்படிங்கக்கூடிய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம இப்போதைக்கு வெப்சைட்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சேம் ப்ராசஸ் நீங்க வந்து மொபைல் ஆப்லயே பண்ணனாலும் பண்ணலாம். எல்லா ப்ராசஸுமே மொபைல் ஆப்லயும் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ssc.gov.in அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ வந்திருந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டை போட்டுட்டு இந்த கேப்சா கோட என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் ஹவில்தார் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் இருக்கும். அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே. 24/7/2025 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அப்ளை பண்ணிட்டீங்க, அதுல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து 29ல இருந்து 31 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆனா கரெக்ஷன் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும், 200 ரூபாய் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுல நீங்க அப்ளை அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜ்ல ஃபில் ஃபார்ம் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அது வந்து அப்படியே இருக்கும், அதை நீங்க எதுவும் மாற்ற முடியாது. கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன, அதாவது நான் வந்து 12th முடிச்சிருக்கேன்,
டிப்ளமா முடிச்சிருக்கேன் இல்லைனா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க அதை வந்து சூஸ் பண்ணுங்க. இல்லை 10th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா 10th அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது குவாலிஃபையிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான். அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருக்குது. ஏன்னா இது வந்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிருக்குது. 10th உங்களோட பர்சன்டேஜ் என்னவோ அதை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ் முடிகிறப்பவும் இந்த மாதிரி வரும், சக்ஸஸ்ன்னு வரும். அதில் வந்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இதில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லைன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ங்கிறது வந்து சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் அதெல்லாம் கிடையாது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 மட்டும்தான் குறிக்கும். அதில் எதனாச்சும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் எஸ் கொடுங்க. இல்லைன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எக்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கேட்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இது முக்கியமான பாயிண்ட். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யாரெல்லாம் எஸ் கொடுக்கணும், யாரெல்லாம் நோ கொடுக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கக்கூடிய பாயிண்ட் வரும். அதில் யாரெல்லாம் எஸ் கொடுக்கணும், யாரெல்லாம் நோ கொடுக்கணும்னு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்துட்டு உங்களுக்கு என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் எஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு கோடு கேட்கும். அது உங்களோட கேட்டகரி என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. ஓபிசி இல்லைனா எஸ்சி, எஸ்டி இல்லைனா பிடபிள்யூ அப்படிங்கக்கூடிய உங்களோட கேட்டகரியை வந்து இதில் நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு எல்லாருமே எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் நல்ல மார்க் எடுத்து உங்களுக்கு இந்த எக்ஸாமில் போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னா கூட வேற ஏதாச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எப்போவாவது ஒரு சில வேகன்சி வரும். அதுல உங்களை எக்ஸாமே வைக்காம செலெக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. அதுக்கு தான் இந்த பாயிண்ட். ஓகே, அதனால நீங்க இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. எஸ் கொடுத்துருங்க. அடுத்ததா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாம் சென்டருக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சென்டர் எங்க கொடுக்குறீங்களோ அங்கதான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ஸோ எஸ்ஆர்னு நீங்கள் டைப் பண்ணாலே சதர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய சென்டர் எல்லாமே வரும். எஸ்ஆர்னு கொடுத்தாதான் நம்ம சென்னை, மதுரை, திருநெல்வேலி எல்லாமே இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சென்டர் வந்து நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு 99% வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஓகே, 2வது 3வதுலாம் சும்மா தான் கேட்பாங்க. ஒரு சில நேரம் தான் வந்து இந்த 2வது 3வதுலாம் வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஓகே, நான் வந்து சும்மானாலும் ஒரு டெமோக்காக பண்ணுறேன் அப்படின்னால நான் பாட்டுக்கு எதுக்கு நான் கொடுத்துக்கிறேன். பட் நீங்கள் பார்த்து கொடுங்க. அடுத்ததா இதுவும் முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு எக்ஸாம் எந்த லாங்குவேஜ்ல இருக்கணும் அப்படின்னா, நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா இதுல தமிழ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ தமிழ் வந்து 21வது நம்பர்ல இருக்குது, அதை கொடுத்துருங்க. மறுபடியும் அதை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா இங்க தமிழ் கொடுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா நீங்க இங்கிலீஷ் கொடுங்க. இப்போ நீங்க ஒருவேளை இந்த இடத்துல இங்கிலீஷ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நடுவில் ஒரு கொஸ்டின் தமிழ்ல பார்க்கணும், இல்லைன்னா நான் வந்து மேத்ஸ் கொஸ்டின்ல ஜிகே கொஸ்டின் மட்டும் தமிழ்ல வேணும், எனக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் அதாவது மேத்ஸ் மட்டும் இங்கிலீஷ்ல வேணும், ஆனா எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் ஜிகே வந்து தமிழ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. நான் தான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். அதாவது இப்போ வந்து இந்த இடத்துல தமிழ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவுல ஒரு சில கொஸ்டின் மட்டும் இங்கிலீஷ்ல வேணும்னா நீங்க பாத்துக்கலாம் எக்ஸாம் அட்டன் பண்றப்போ. ஓகே, ஒருவேளை நீங்க இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ்னு கொடுத்துட்டீங்க, நடுவுல ஒரு சில கொஸ்டின் தமிழ்ல வேணும்னா பார்க்க முடியாது. ஓகே, ஸோ தமிழ்னு யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்க இங்கிலீஷ்ல கொஸ்டினை பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஆனா இங்கிலீஷ்னு கொடுத்துட்டு தமிழ்ல பார்க்க முடியாது. இங்கிலீஷ் கொடுத்தா இங்கிலீஷ், ஹிந்தி அந்த 2 லாங்குவேஜ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் கொடுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நடுவுல ஒரு சில டாபிக் வந்து இங்கிலீஷ்ல வேணும்னாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பாயிண்ட் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கானது. நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களுக்கு டிசேபிலிட்டிஸ் இருக்குதுன்னு கொடுத்துருந்தாதான் இது எனேபிள் ஆகும். அவங்க மட்டும்தான் இதை வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிசேபிலிட்டி இருந்தா இதுல எஸ் கொடுக்கணும். அடுத்ததா அது ரிலேட்டடா ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து மாற்றுத்திறனாளி இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, பிசிக்கல் லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இது நிறைய பேருக்கு இருக்காது, நோவே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ எஸ் கொடுத்தா உங்களுக்கு ஸ்கிரைப் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் வரும், நோ கொடுத்துருங்க. அடுத்ததா இதுதான் அந்த பாக்ஸ். ஸோ இதுலேயே வந்து போஸ்ட் கோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கும் என்னென்ன போஸ்ட், அது எங்கே போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து 62 தான் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எம்டிஎஸ் போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் ஒன்றுலேயே நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து 62 கொடுக்குறேன். அடுத்ததுக்கு எக்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது டேப் அமுத்தினாலே மற்ற எல்லாமே எக்ஸ்ன்னு ஃபில் ஆகுது. ஸோ நான் வந்து உங்களுக்கு எந்தெந்த பாக்ஸில் யார் யார் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, நான் டெமோக்காக பண்ணுறதுனால எல்லாத்தையும் ஃபில் பண்ணலை. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு
சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. நீங்க எல்லா பாக்ஸும் ஃபில் பண்ணனா பண்ணலாம், இல்ல ஒரு 5-6 பாக்ஸ் பண்றேன், இல்ல ஒரு 15 பாக்ஸ் பண்றேன் அப்படின்னா அடுத்த பாக்ஸ்ல எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மத்த எல்லாமே எக்ஸ் எக்ஸா வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த பேஜ்ல நீங்க வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல்ல, ஆண்ட்ராய்டு மொபைல்ல மை எஸ்எஸ்சி அப்படிங்கக்கூடிய ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதுல லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டை போட்டுட்டு கேப்சா கோரை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுல மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஸோ மை அப்ளிகேஷன்ல வந்து நிறைய வந்திருக்கும். நீங்க இது வரைக்கும் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நிறைய வந்திருக்கும். ஸோ இதுல கொஞ்சம் கீழே போங்க. ஓகே, கீழே போனீங்க அப்படின்னா அதுல எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தாருக்கான அந்த அப்ளிகேஷன் இருக்கும். அதுல கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகே, எம்டிஎஸ் ஹவில்தார்ல கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்து ஒவ்வொரு பேஜும் ஓப்பன் ஆகும். அதுல சேவ் அண்ட் நெக்ஸ்ட், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க. 5வது பேஜ் வரைக்கும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. 5வது பேஜ் இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது வந்துடும். இதுல இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கக்கூடிய ஆப் டவுன்லோட் பண்றக்கூடிய லிங்க் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி இதை நீங்க டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்பே ஓப்பன் ஆயிரும், இல்லைன்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. அது பேக்ரவுண்ட்ல இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் மை எஸ்எஸ்சி ஆப்ல தான் வந்து இருக்கும். அதுல ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஒயில் யூசிங் த ஆப் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து இதுல லோட் ஆகும். ஸோ அடுத்ததா வந்து அந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கக்கூடிய ஆப் ஓப்பன் ஆகும். அதுல இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஓகே, இதுல வந்து உங்களோட போட்டோ வந்து கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, அதே மாதிரி கேப் போட்டிருக்கீங்க, இல்லைன்னா ஃபேஸை மறைக்கிற மாதிரி எதுவும் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல வரக்கூடிய அந்த கேமரால, உங்களோட மொபைல் கேமரால வந்து உங்களோட ஃபேஸ் காட்டும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ள தான் வரும். ஸோ அது வந்து நீங்க கரெக்டா உங்களோட ஃபேஸை வந்து இந்த சர்க்கிள்ல பிளேஸ் பண்ண உடனே ப்ளீஸ் பிளிங்க் டு கேப்சர்னு மேல வரும். அப்போ நீங்க உங்களோட கண்ணை வந்து பிளிங்க் பண்ணுங்க. அதாவது 2 வாட்டி 3 வாட்டி நீங்க பிளிங்க் பண்ணீங்க அப்படின்னாலே போட்டோ ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் ஆயிரும். ஸோ அடுத்தது வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கறது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ் ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதுல நீங்க ஓகே கொடுத்துட்டு அடுத்து போட்டோ அப்லோட் பண்றது, சிக்னேச்சர் அப்லோட் பண்றது எல்லாமே இதுலயே கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு கீழே கீழே வந்து வரக்கூடிய ஆப்ஷன்ல நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்தடுத்து வருது. ஓகே, மொபைல் ஆப்லேயே பண்ணா பண்ணலாம், இல்ல இதை மட்டும் நான் வந்து மொபைல் ஆப்ல பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் லேப்டாப்லேயே பண்றேன், இல்லைன்னா வெப்சைட்ல பண்றேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்க டெஸ்க்டாப்ல வந்தீங்கன்னா இதே பேஜ் தான் இருக்கும். இதுல வந்து நீங்க ஏதாச்சும் கிளிக் பண்ணாலோ இல்லைன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்தாலோ லாக் அவுட் தான் ஆகும். கண்டிப்பா லாக் அவுட் ஆயிரும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி இன்னொரு டிவைஸ்ல லாகின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப இது ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிருக்கும். அப்போ நீங்க மறுபடியும் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு அதே தான் டேஷ்போர்ட்ல போயிட்டு மை அப்ளிகேஷன்ல பார்த்துட்டு அதுல வந்து எம்டிஎஸோட அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி கண்டினியூ கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த பேஜ் வரைக்கும் வரணும். இந்த இடத்துல வந்து லைவ் போட்டோ வந்து கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கேமரால உங்களோட ஃபேஸ் வரும். அதை நீங்க வந்து கேப்சர் பண்ணணும். சென்டரா வச்சுட்டு நீங்க வந்து கேப்சர் பண்ணணும். ஓகே, ஸோ அது பண்றப்போமே வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட். அதுலயுமே வந்து நீங்க ஸ்பெக்ஸ் போடாத மாதிரி போட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க. நார்மலா நீங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா. ஆனா போட்டோ அப்லோட் பண்றப்போ ஸ்பெக்ஸ் போடாத போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, ஃபேஸ் கிளியரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. லைட்டிங் எல்லாமே கிளியரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இதை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் வந்து 10 கேபில இருந்து 20 கேபிக்குள்ள இருக்கணும். ஜேபிஜி இல்லைன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்ல இருக்கணும். 6 சென்டிமீட்டர் விட்த், 2 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற மாதிரி 300 டிபிஐ ரெசல்யூஷன்ல வந்து இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணாலுமே ஒரு சில நேரம் அப்லோட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல, அதாவது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025ங்கிற பிளேலிஸ்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்க வந்து அது மாதிரியே அப்லோட் பண்ணிருங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த பேஜில் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் ஃபில் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஃபீட் ஆயிருக்குதா, எதுவும் மிஸ்டேக் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பொறுமையாக வெரிஃபை பண்ணிடுங்க.
ஏன்னா நீங்க வெரிஃபை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னால் அது ப்ராப்ளம் ஆகலாம். அப்படினால ஒரு 2 நிமிஷம் கொடுத்துட்டு எல்லா பாயிண்ட்டும் கரெக்டா இருக்குதான்ட்டு பாருங்க. இல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கோ பேக் கொடுத்துட்டு நீங்க அதை கரெக்ஷன் பண்ணிட்டு திரும்பவும் இந்த ஸ்டெப்புக்கு வந்துக்கலாம். இல்ல எல்லாமே கரெக்டா தான் இருக்குது அப்படின்னா நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா இந்த இடத்துல அக்ரி அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த கேப்சா கோடை வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இப்படிதான் வந்திருக்கும். ஃபார்ம் ரிசீவ்டு சக்சஸ்ஃபுல்லி, கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங்னு வந்திருக்கும். இப்போ இதுல வந்து நீங்க யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் மேக் பேமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் காட்டும். அவங்க வந்து பேமெண்ட் பண்ணாதான் அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். மற்றவங்க ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்குலாம் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. யாருக்கெல்லாம் வந்து மேக் பேமெண்ட் காட்டுதோ அவங்க வந்து மேக் பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல பே பண்ணுங்க. இதுல கியூஆர் கோடு வரும், அடுத்ததா கார்டு மூலமா பண்ணலாம், இல்லைன்னா யூபிஐ ஐடி மூலமா பண்ணலாம். அதுல நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுல எதை வேணாலும் சூஸ் பண்ணி நீங்க வந்து பே பண்ணிக்கோங்க. ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கும் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ இவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்டுமே நான் வந்து முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதையும் தாண்டி ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ ஃபுல்லா தெளிவா பார்த்துருக்கீங்க, ஆனாலும் இந்த டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்றேன். இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டவுட் நான் வந்து ரிப்ளை பண்ணியே ஆகணும் ஆனாலும் நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா நீங்க சந்துரு மேத்ஸ் ஆப்ல சேட்ல கேளுங்க. அதுல கண்டிப்பா வந்து நாங்க வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.